போகிற டாபிக் என்னதுன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2ல் மேக்னெட்டிக் மெட்டீரியலில் சாப்டர் 3ன்னு கொடுத்துருப்பேன். இது வந்து உங்களுக்கு சாப்டர் 1 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு, ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இது வந்து சாப்டர் 3. அதில் மேக்னெட்டிக் மெட்டீரியலோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். A magnetic material is a material that can be attracted by a magnet and produce magnetism when placed in a magnetic field. எந்த பொருளுக்கெல்லாம் மேக்னட்டிசம் காந்தமாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கோ அதை தான் நம்ம வந்து காந்த பொருள்னே சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள் வந்து மேக்னட்டிக் வந்து பவரே இல்லைன்னா அதை நம்ம வந்து மேக்னட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோமா? அதாவது அந்தந்த பொருளுக்கு காந்தமாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அந்த மெட்டீரியலை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்னே சொல்லுவோம். எப்போ அதை நம்ம ஒரு பிளேஸின்னு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது கூட. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அயன், நிக்கல், கோபால்ட், ஸ்டீல். இப்போ அயனை வந்து ஒரு மேக்னெட்டில் ஒட்ட வச்சா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிடும், ஏன்னா அதோட அட்ராக்ஷன் வந்து அதிகம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து அயன், நிக்கல், கோபால்ட் ஒன்று என்னென்ன மேக்னட்டிசம்னு சொல்லி படிப்போம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னட்டிசம் மெட்டீரியலில் ஸ்டீல் பேப்பர் கிளிப் ஸ்டிக் டு எ மேக்னெட். ஸோ ஸ்டீல் இஸ் எ மேக்னெட்டிக் மெட்டீரியல். மேக்னெட்டிக் போல்ஸ்னால் என்னதுன்னா டூ ஆப்போசிட் எண்ட் ஆஃப் எ பார் மேக்னெட் ஆர் நோன் அஸ் மேக்னெட்டிக் போல்ஸ். மேக்னெட்டிக் போல்ஸ்னாலே தெரியும், ரெண்டு இருக்கும். ஒன்று நார்த்து போல், ஒன்று வந்து சவுத்து போல். அதாவது சொல்லுவாங்க நார்த்து போலும் சவுத்து போலும் வந்து அட்ராக்ட் ஆகும், நார்த்தும் வந்து ரிப்பல் ஆகும். மேக்னெட்டிக் டைபோல். Magnetic dipole is a system having two equal and opposite magnetic poles, north and south, separated by a small distance. மேக்னெட்டிக்னா என்னது? அந்த மெட்டீரியலுக்கு காந்தமாக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. டைனா என்னது? ரெண்டு. போல்ஸ்னால் நமக்கு தெரியும், நார்த்து போல் அண்ட் சவுத்து போல். அதாவது ஒரு மேக்னெட்டிக் டைபோல்னால் ரெண்டு போல்ஸ் இருக்குது, நார்த்து போல் அண்ட் சவுத்து போல். ரெண்டும் வந்து ஈக்குவலான இதில் ஆப்போசிட்டாக செப்பரேட்டட் பை எ ஸ்மாலர் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் தள்ளி இருக்கும் ரெண்டு போல்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. போல்ஸ்னாலே ரெண்டு, நார்த்து போல் அண்ட் சவுத் போல். டைபோல்னால் நமக்கு தெரியும், டைனா ரெண்டு. அது ரெண்டு போல்ஸ் வந்து ரெண்டு டிஸ்டன்ஸ் தள்ளி செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் ஈக்குவலான இதில். ஏ கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லூப் ஆக்ட் அஸ் ஏ மேக்னெட்டிக் டைபோல். ஏன் அந்த கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்பாக தான் அந்த காந்தமாக்கக்கூடியது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், நார்த்து சவுத் இந்த போல்ஸ் ஆஃப் இது வந்து. அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இந்த அஞ்சையும் நல்லா படிச்சுக்கோங்க. டயா மேக்னெட்டிக் மெட்டீரியல், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெரி மேக்னெட்டிக் மெட்டீரியல். நம்ம இந்த வீடியோவில் டயா மேக்னெட்டிக் மெட்டீரியலும் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலும் தான் பார்க்க போகிறோம். Diamagnetic material என்னது? The atom consists of even number of electrons so that the magnetic moment cancel each other, resulting zero magnetic moment of the atom, weakly repelled by a magnetic field. எந்த பொருளுக்கெல்லாம் மேக்னெட்டிக் மூமெண்ட்டே இல்லையோ, அதாவது அந்த இடத்துல மேக்னட்டிசமே இருக்காது அந்த மெட்டீரியலுக்கு, அதை தான் நம்ம வந்து டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். அங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூமெண்ட்டே கொடுக்காது, கேன்சல் ஆயிரும் அப்படிங்காங்க. வீக்லி ரிப்பல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. நீங்கள் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் அந்த மெட்டீரியலுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்காது. மொத்தத்தில் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னால் அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு மேக்னட்டிசமே இருக்காதுன்னு நான் வச்சுக்கோங்க. நோ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட் அங்கே இருக்காது. மேக்னட்டிசம் டிஸப்பியர் வென் ஃபீல்டு இஸ் ரிமூவ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காப்பர், பிஸ்மித். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், H is equal to 0. இங்கே எங்கேயாவது மேக்னெட்டிக் மூமெண்ட் எங்கேயாவது இருக்கா அந்த ஆட்டம்ஸுக்குள்ளே இதுக்குள்ளேயாவது? இல்லை. நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாலும் அது வந்து அப்போஸ் ஆகுது பாருங்கள், ரிப்பல் ஆகுது. அப்ளைடு வித் நெகட்டிவ் சஸ்டபிலிட்டினா நான் என்னன்னு சொல்கிறேன் கீழே உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். த மெட்டீரியல் விச் அக்கர் வீக் மேக்னட்டிசம் இன் சேம் டைரக்ஷன் ஹேஸ் தட் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் நோன் அஸ். நம்ம ஒரு மெட்டீரியலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அங்கே வீக் மேக்னட்டிசம், அங்கே காந்தமாக்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் கம்மியான அளவு இருக்கும், அதிகமான அளவு இருக்காது, மீடியமாக இருக்காது, கம்மியான அளவு இருக்கும். அதான் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். இதில் எதெல்லாம் வருதுன்னா பிளாட்டினம், காப்பர், சல்ஃபைட், அலுமினியம் வருது. இது வந்து பாசிட்டிவ் மேக்னெட்டிக் சஸ்டேபிலிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். சஸ்டேபிலிட்டினா அந்த மெட்டீரியல் வந்து ஹவு இஸ் எ மெஷர் ஆஃப்
மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ் வென் பிளேஸ்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது எவ்வளோ தூரம் அந்த பொருள் வந்து காந்தமாக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குது அதை சொல்கிறது தான் வந்து மேக்னெட்டிக் சஸ்டெபிலிட்டி. டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு என்னது நெகட்டிவ் சஸ்டெபிலிட்டின்னு பார்த்தோம். இது வந்து பாசிட்டிவ் சஸ்டெபிலிட்டி. தே அட்ராக்ட் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் லைன்ஸ் வீக்காக அட்ராக்ட் பண்ணும். டயக்ராம் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து வீக்காக இருக்கா மேக்னெட்டிசம். நம்ம அப்ளைடு எக்ஸ்டர்னல் ஃபீஸ் கொடுக்கும்போது அந்த ஆட்டம்ஸ் மூமெண்ட்டில் பாருங்கள் அங்கே எங்கே நவுண்டுக்கிட்டே இருக்கும். இந்த கீழே படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஈச் ஆட்டம் பொசஸ் எ பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூமெண்ட். H is equal to magnetic moments are randomly oriented, M is equal to 0. Applied magnetic moment tend to orient themselves as direction of field with positive susceptibility. Okay friends, thank you. Next வீடியோவில் இதில் கூட ரிமைனிங் 3 டாபிக் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை வீடியோ பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.